கொரோனா டைம்ல எதுவுமே கிடைக்காத வீட்ல இருக்கிற பொருள வச்சு வச்ச இந்த கொரோனா குழம்ப, இப்ப வந்து கொஞ்சம் சுண்ட வத்தல், அப்பளம்லாம் போட்டு அப்பள வத்த குழம்பா மாத்திட்டேங்க. எப்படி பண்றது பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் தனியா விதை, ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சமா கருவேப்பில நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சு போட்டுக்கலாம். அதிலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுட்டு, அரைச்ச பொடிய போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அவ்வளோதாங்க மணத்தக்காளி விதை நல்லெண்ணெய் வதக்கி அதில போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4, 5 அப்பளம் நல்லா நொறுக்கி அதில் போட்டுடலாம். சூப்பரான அப்பள வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொரோனா டைம்ல வெங்காயம், தக்காளி எந்த காயுமே வாங்க முடியாத டைம்ல இந்த மாதிரி நிறைய நான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதையே வந்து அப்பள வத்த குழம்பா மாத்திட்டேன்.